ஜேஜி செய்திகள் எதிரொலி. கழிவுநீர் போர்டை சரி செய்யும் பணி மேற்கொள்ளும் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி நிர்வாகம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முக்கிய 4 முக்கு சாலை ஒன்று உள்ளது. இந்த சாலை அரசு மருத்துவமனைக்கும் நீதிமன்றத்திற்கும் பள்ளிகளுக்கும் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் மிக முக்கியமான சாலையாகும். மேலும் இந்த சாலை பகுதியில் அதிகமான உணவு விடுதிகள் மற்றும் மெடிக்கல் ஷாப் அமைந்துள்ளது. இந்த சாலையில் அடிப்பகுதியில் கழிவுநீர் ஓடை ஒன்று மிக நீண்ட காலமாக உள்ளது. இந்த கழிவுநீர் ஓடை வழியாக பெருமாள் கோவில் குடியிருப்பு பகுதியில் இருந்தும், பேருந்து நிலையத்தை சுற்றியிருக்கும் குடியிருப்பு பகுதியில் இருந்தும் மற்றும் பல பகுதிகளில் இருந்தும் கழிவுநீர் இந்த ஓடை வழியாக சாலையில் மறுபுறம் உள்ள ஓடைக்கு கொண்டு செல்லப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த 4 முக்கு சாலையில் அடிப்பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் ஓடை பகுதி முற்றிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பாட்டில்களால் அடைக்கப்பட்டு கழிவுநீர் தேங்கி வெளியேறி சாலையில் ஓடும் நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணமாக கூறப்படுவது கழிவுநீர் ஓடைகள் பேரூராட்சி நிர்வாகத்தால் முறையாக கையாளப்படுவதில்லை என்பதே ஆகும். மேலும் கழிவுநீர் மறுபுறம் உள்ள கழிவுநீர் ஓடைக்கு செல்ல முடியாத அளவிற்கு அடைப்பு ஏற்பட்டு இருந்ததால் கழிவுநீர் சாலையின் மேற்புறம் வழியாக தெருக்கள் மற்றும் சாலைகளில் சென்று தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலைமை ஏற்பட்டது. மேலும் கழிவுநீர் ஓடை தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக ஒரு சிறிய ஓடை போன்று சாலையின் மேற்புறம் வெட்டப்பட்டது. இதனால் கழிவுநீர் சாலையில் மேற்புறம் வழியாக சாலை முழுவதும் சென்று தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதி முழுவதும் மிகுந்த துர்நாற்றம் வீசும் நிலையும் கொசு தொல்லைகள் நிறைந்த பகுதியாகவும் மாறியது. இதனால் இந்த சாலையை கடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் துர்நாற்றத்தை சகித்துக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரை இந்த துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டதால் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சார்பாக பேரூராட்சி நிர்வாகத்திடம் இந்த கழிவுநீர் ஓடையை சரி செய்து முறையாக கழிவுநீர் செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் கோரிக்கையையும் வியாபாரிகளின் கோரிக்கையும் அலட்சியத்தோடு கண்டுகொள்ளாமல் நீண்ட காலமாக இருந்துள்ளது. இதை அறிந்து சில நாட்கள் முன்பு கழிவுநீர் ஓடை சம்பந்தமாக ஜேஜி செய்திகள் ஒலிபரப்பப்பட்டது. அதன் பின்னர் சுதாரித்துக் கொண்ட பேரூராட்சி நிர்வாகம் கழிவுநீர் ஓடையை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் சில நாட்களில் தேர்தல் அறிவிப்புகள் வர இருப்பதால் ஸ்ரீவைகுண்டம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது அதிருப்தியில் இருந்து உள்ளார்கள். இது தேர்தலில் பிரதிபலிக்குமா என்ற அச்ச உணர்வு பேரூராட்சி நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட காரணத்தினாலும் தொடர்ந்து செய்திகள் வெளியிடப்பட்ட காரணத்தினாலும் 2 நாட்களுக்கு முன்பு கழிவுநீர் ஓடையை சரி செய்ய பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்களின் கோரிக்கையை செவிசாய்க்காத பேரூராட்சி நிர்வாகம் செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பின்பு இந்த கழிவுநீர் ஓடையை சரி செய்ய முயற்சியை மேற்கொண்டு உள்ளது பொதுமக்களிடையே மிகவும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கழிவுநீர் ஓடைகள் அனைத்தும் முறையாக சரி செய்யப்பட்டு தூர்வாரப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும். பல தெருக்களில் இன்று வரை கழிவுநீர் ஓடைகள் சுத்தம் செய்யப்படாமல் கழிவுநீர் தேங்கிய துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லையால் பொதுமக்கள் அவதிப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. ஆகவே இதையும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று செய்தியாக ஒலிபரப்ப வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர்.